குட் மார்னிங் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷர்ஸ் ஆஃப் வெயிட். ஓகே, வெயிட்டை எப்படி மெஷர் பண்ணுறது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? மெஷர்ஸ் ஆஃப் லென்த். ஒரு குறிப்பிட்ட தூரம் நம்ம போகிறோம் அப்படின்னா அதை எப்படி மெஷர் பண்ணுவோம்? எப்படி மெஷர் பண்ணுவோம்? மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் இதில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அப்படி தானே? இப்போ நம்ம டோல்கேட்லேருந்து திருச்சி போகிறோம் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு கிலோமீட்டரில் தான் அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இது இப்போ ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம், கடைக்கு போயிட்டு ஒரு ரைஸ் வாங்குகிறோம் அப்படின்னா எனக்கு இவ்வளோ கிலோமீட்டர் ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். எனக்கு இவ்வளோ கேஜி ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்போம். ஸோ வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? கிலோகிராம். ஓகேவா? வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு எந்த யூனிட் யூஸ் பண்ணுவோம்? கிலோகிராம்ஸ். எனக்கு 1/2 kg கொடுங்க, 5 kg ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி தானே நம்ம கேட்போம். 5 கிலோமீட்டர் கொடுங்க, 5 சென்டிமீட்டர் கொடுங்கன்னா நம்ம கேட்போம். அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர் இதெல்லாமே லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கிலோகிராம்ஸ், கிராம்ஸ். இதை தான் வெயிட் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம், ஒரு ரைஸோ சுகர், தால் இதெல்லாமே வாங்குகிறோம். அப்போ நம்ம அதில் அவங்க கடையில் இருக்கவங்க நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க? எவ்வளோ கேஜி வேணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஸோ நம்ம இவ்வளோ கேஜி கொடுங்க, எனக்கு 5 கேஜி ரைஸ் கொடுங்க, 2 கேஜி சுகர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? வெயிட் மிஷின் வச்சு வெயிட் போட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ தான் நிறைய மால்ஸ் இந்த மாதிரி கடையிலலாம் அவங்களே ஆல்ரெடி பேக்கிங் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம போனோன்னே வாங்கிட்டு வந்துடலாம். முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? தராசு வச்சு வெயிட் போட்டு நமக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போது இதுதான் வெயிட் மிஷின். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெயிட் மிஷின். இப்போ இந்த தராசு நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க? நம்ம காய்கறிலாம் வாங்கும்போது இந்த மாதிரி தான் மார்க்கெட்லலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம இந்த காந்தி மார்க்கெட் இங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம காய்கறிலாம் வாங்கும்போது இந்த மாதிரி தராசில் வச்சு தான் நமக்கு வெயிட் போட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இருக்க சில ஷாப்லலாம் என்ன வந்துருச்சு? டிஜிட்டல் மிஷின் வந்துருச்சு. ஸோ அதில் வச்சு வெயிட் போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மார்க்கெட் போனால் பார்க்கலாம். ஓகேவா? இது மளிகை கடையிலலாம் வச்சுருப்பாங்க. ஓகேவா? மளிகை கடையிலலாம் இப்போ நம்ம ஏதாவது கேட்குறோம், சுகர் கேட்குறோம் அல்லது ஒரு பருப்பு, தால் இதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னா அதெல்லாம் எதில்? இந்த மாதிரி மிஷினில் தான் வெயிட் போட்டு நமக்கு தருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மிஷின்ஸ் நம்ம எங்கே பார்த்துருப்போம்? ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்போம். வெயிட் மிஷின் பார்த்துருப்போம்ல. இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் போனால் ஃபஸ்ட்டு நமக்கு வெயிட் செக் பண்ணுவாங்க, பிபிலாம் செக் பண்ணுவாங்க. அப்போ அந்த வெயிட் மிஷின் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வெயிட் மிஷின் நம்ம எங்கே பார்க்கலாம்? ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு இங்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வெயிட் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த வெயிட் மிஷின் எதுக்கு அப்படின்னா இந்த அயன்லாம் இருக்கும்ல, இரும்பு அந்த மாதிரி இருக்கிற பொருட்களெல்லாம் வெயிட் போடுறதுக்கு இந்த மாதிரி வெயிட் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இதுதான் நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற மிஷின்ஸ், வெயிட் மிஷின்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க? வெரி காமன்லி யூஸ்டு வெயிட்ஸ் ஆர் கிலோகிராம்ஸ் அண்ட் கிராம்ஸ். நம்ம காமனாக என்ன யூஸ் பண்ணுவோம்? கிலோகிராம்ஸ் அண்ட் கிராம்ஸ். கிலோகிராம்னா ஒன்றுமே இல்லைப்பா, கேஜி. ஓகேவா? நம்ம இப்போ மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதில் பில்லில் உங்களுக்கு இருக்கும், இவ்வளோ கேஜி ரைஸ், இவ்வளோ கேஜி தால் அப்படின்னு சொல்லி கேஜி அப்படின்னு போட்டிருப்பாங்க. கேஜினா என்னது? கிலோகிராம்ஸ். ஓகேவா? அடுத்து கிராம்ஸ். காமனாக வெயிட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? கிலோகிராம்ஸ் அண்ட் கிராம்ஸ். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு டேபிள் ஆஃப் வெயிட்ஸ். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், டேபிள் ஆஃப் லென்த்து அப்படின்னு சொல்லிட்டு போன யூனிட்டில் லாஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்தோம். இப்போ டேபிள் ஆஃப் வெயிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 10 மில்லிகிராம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிகிராம். நார்மலாகவே வெயிட்டை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம், கிராமில் தான் மெஷர் பண்ணுவோம். லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுவோம், மீட்டர். அங்கே என்ன படித்தோம், 10 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ஓகேவா. ஆனால் இங்கே வெயிட்டுன்னு இருக்கிறதுனால வெயிட்டை எப்போவுமே எதில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, கிராம்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 10 சென்டிகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 டெசிகிராம்ஸ். 10 டெசிகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம். 10 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 டெக்காகிராம். 10 டெக்காகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 ஹெக்டோகிராம். 10 hectograms is equal to 1 kilograms. Okay, 1 kilogram is equal to 1000 grams. நம்ம இங்கே படிக்க போகிறது எதை பற்றி, இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1 kilogram is equal to 1000 grams. ப்ரீவியஸாக நம்ம லென்த்து படிக்கும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோம், 10 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் 10 millimeter is equal to 1 centimeter. 100 centimeter is equal to 1 meter. 1 kilometer is equal to 1000 meter. இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மெஷர்ஸ் ஆஃப் லென்த்தில் படித்தோம். இப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 1 kilogram is equal to 1000 gram. ஓகே, ப்ரீவியஸில் என்ன படித்தோம், 1 kilometer is equal to 1000 meter. இங்கே என்ன படிக்கிறோம், 1 kilogram is equal to 1000 gram. ஓகேவா. இதுதான்ப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது மெஷர்ஸ் ஆஃப் வெயிட்டில் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 1 kilogram is equal to 1000 grams. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லோரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1 kilogram is equal to 1000 gram. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், fill in the box. என்ன கொடுத்துட்டாங்க, கிலோகிராமில் கொடுத்துட்டாங்க. எதுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, கிராமுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், இந்த ருப்பீஸ் அண்ட் பைசேலலாம் ருப்பீஸை பைசாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, பைசேவை ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம படித்தோம்ல. அதே மாதிரி தான் இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிலோகிராமை எப்படி கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, கிராமை எப்படி கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஃபார்முலா சொல்லுங்கள். 1 kilogram is equal to 1000 gram. 1 kilogram is equal to 1000 gram. ஓகேவா, மறந்துடவே கூடாது. சொல்லுங்கள். 1 kilogram equal to 1000 grams. ஓகேவா, இங்கேயும் 1, இங்கேயும் 1. 1 kilogram is equal to 1000 gram. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு டேஷ். இந்த பாக்ஸில் என்ன வரும், கிராம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, 3 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிராம் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுங்க. ஒன் kilogram is equal to 1000 gram. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தானே நமக்கு தெரியும். 1 kilogram is equal to 1000 grams. அப்போ 1 kg is equal to 1000 g. ஓகேவா, இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 3 kg கேட்டிருக்காங்க. அப்போ 3 kg equal to என்ன பண்ணணும், ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டால் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 g. 3 kg இஸ் ஈக்குவல் டு 3 into 1000.
இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 1 3 is 3 அடுத்து இருக்க 3 zeros இருக்குது. ஸோ 3 zeros அப்படியே போட்டுருவோம். 1 3 is 3 3 zeros அப்படியே போட்டுருவோம். இப்போ என்ன வந்திருக்கு நமக்கு? 3000 கிராம். ஓகே, அப்போ இந்த பாக்ஸில் என்ன போடுவோம்? 3000. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா மல்டிபிள் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி 1 kg is equal to 1000 ஜின்னு நமக்கு தெரியும். இங்கே என்ன கேட்குறாங்க? 3 kg கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3 மல்டிபிள் 1000. அப்போ 3யை 1000ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3000 ஜி. ஓகேவா? அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? 3 kg is equal to 3000 G. புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2 kg 500 G is equal to dash gram அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த கேஜியவையும் கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இங்கே ஒரு 500 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இங்கே இந்த பாக்ஸில் வேல்யூ எழுதணும். ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? 1 kg ஈக்குவல் டு 1000 G. இதை ஃபார்முலாவை எழுதி பாக்ஸ் போட்டுக்கோங்க. நமக்கு என்ன தெரியணும்? 2 kgயை நம்ம என்னவா மாற்றணும்? ஜியாக மாற்றணும். அப்போது 2 kg ஈக்குவல் டு என்ன வரும்? 2 மல்டிப்ளை 1000 G. இப்போ 2 into 1000 2000. அப்போ 2 kg is equal to 2000 G. புரிஞ்சிச்சா? 2 kilogram is equal to 2000 gram. ஓகே, இப்போ நம்ம இந்த 2 kg எப்படி மாற்றிட்டோம்? 2000 கிராம்னு மாற்றிட்டோம். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? ஒரு 500 G இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 500 G ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஆல்ரெடி இங்கே ஒரு 2000 இருக்குது, இங்கே ஒரு 500 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2500 G. ஸோ இந்த பாக்ஸில் என்ன வரும்? 2500 G. புரிஞ்சிச்சா? கிலோகிராமில் கொடுத்துட்டு கிராமுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா? 1 kg is equal to 1000 G. That means 1 kilogram is equal to 1000 gram. ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டாங்க? 3 kilograms கொடுத்துட்டு கிராமுக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா மல்டிபிள் பண்ணணும். இங்கே நமக்கு 1 kgக்கு தெரியும், அவங்க கேட்குறது 3 kgக்கு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 3 into 1000. 3 into 1000 3000. அப்போ 3 kg is equal to 3000 G. ஓகேவா? நெக்ஸ்ட் சம்மில் என்ன பார்த்தோம்? 2 kg 500 G ஈக்குவல் டு டேஷ் கிராம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே கிராமில் தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? கிலோகிராமில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கிலோகிராமை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எத்தனை கிலோகிராம் இருக்குது? 2 kilograms இருக்குது. நமக்கு ஃபார்முலா என்ன? 1 kg is equal to 1000 G. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 2 kilogram கேட்டிருக்காங்க. அப்போ 2 kilogram is equal to 2 into 1000 grams. 2 into 1000 2000 grams. இப்போ 2 kg எப்படி மாற்றிட்டோம்? 2000 கிராமுக்கு மாற்றிட்டோம். இங்கே ஆல்ரெடி ஒரு 500 கிராம் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2000 கிராம் ப்ளஸ் 500 கிராம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2500 grams. ஓகே, ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸிப்பா. நமக்கு என்ன ஃபார்முலா? இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். 1 kilogram is equal to 1000 grams. ஓகே, மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6 kg 400 G
ஈக்குவல் டு டேஷ் ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஆல்ரெடி கிராமில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. பட் இங்கே என்ன இருக்குது, கிலோகிராமில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கிலோகிராமை ஃபஸ்ட்டு நம்ம கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு மெஷர்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணிடணும். ஓகேவா? நமக்கு ஃபார்முலா என்ன, ஃபார்முலா எழுதுங்க. 1 kilogram is equal to 1000 grams. எப்போவுமே ஃபார்முலா எழுதிட்டு தான் சம் போடவே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 6 kilograms இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டால் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ 6 kilogram is equal to 6 multiple 1000 grams. 6 into 1000 6000. அப்போது 6000 gram. ஓகேவா? இப்போ 6 கிலோகிராமை எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 6 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 6000 கிராம். இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 400 கிராம்ஸ் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். 6000 gram plus 400 grams ஆட் பண்ண என்ன வரும், 0 0 0 plus 4 4 6 அப்படியே வந்துடும். இப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 6400 grams. ஓகேவா? கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 6 kg இருக்குது, 400 g இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து என்னவா மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க, கிராமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஆல்ரெடி கிராமில் தான் இருக்குது. பட் இந்த வேல்யூ மட்டும் கிலோகிராமில் இருக்குது. ஸோ 6 கிலோகிராமை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 6 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 6000 கிராம். ஆல்ரெடி இங்கே ஒரு 400 கிராம் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், 6400 கிராம்ஸ். இப்போ ஆன்சர் என்ன, 6400. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 4 கிலோகிராம் 200 கிராம் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் பாருங்கள், இதுலேயும் ஃபஸ்ட்டு இருக்கிற செகண்ட் பிளேஸில் இருக்க வேல்யூ கிராமில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ மட்டும்தான் கிலோகிராமில் இருக்குது. அப்போ இந்த கிலோகிராமில் இருக்கிறது நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும், கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். என்ன ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுங்க. 1 kilogram is equal to 1000 grams. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 4 kilograms கொடுத்துருக்காங்க. ஸோ 4 kilogram is equal to 4 into 1000 grams. 4 multiple 1000 gramsனா என்ன கிடைக்கும், 4000 grams. ஓகேவா? இப்போது 4 kg is equal to 4000 g அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4 kgயை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, ஒரு 200 g இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிடைக்கக்கூடிய வேல்யூவை பாக்ஸில் போட்டுக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணுங்கள், 200 g ஆட் பண்ணுங்கள், 0 0 2 4. இப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு ஆன்சர், 4200 g. புரிஞ்சிருச்சா? 4 கிலோகிராமை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணால் நமக்கு 4000 கிராம் கிடச்சிருக்கு. ப்ளஸ் இங்கே ஒரு 200 கிராம் இருக்குது. ஸோ என்ன ஆன்சர், 4200 கிராம்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் என்ன வரும், 4200 கிராம்ஸ். ஓகே, புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிலோகிராம்ஸ் கொடுத்துட்டு கிராமுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிராமில் கொடுத்துட்டு கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே,
டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸாக பார்த்த 4 சம்ஸுமே கிலோகிராம்ஸ் கொடுத்துருவாங்க. கிராம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராமில் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற சம்ஸில் கிராம்ஸ் கொடுத்துருவாங்க, கிலோகிராமில் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஃபார்முலா சொல்லுங்க. 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க நம்மக்கிட்ட? 2000 கிராம் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? கிராம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க. கிராம் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். ஸோ 2000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 2 கிலோகிராம். ஓகே, ஈஸியாக இருக்கா? 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2000 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ 2000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 2 கிலோகிராம். புரிஞ்சிச்சா? இங்கே ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இங்கே வரும். இங்கே 1000னா இங்கே 1 கேஜி, இங்கே 2000னா இங்கே 2 கேஜி, இங்கே 5000 கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே என்ன வரும்? 5 கேஜி. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். எதை? இந்த 2000 கிராமை 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 30க்கு 30 கேன்சல் ஆயிரும். 2/1 கிடைக்கும். 2/1னா என்னது? 2. அப்போ என்ன ஆன்சர்? 2 கேஜி. ஓகேவா? நம்ம என்ன படித்தோம்? நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்கே 2000ன்றது கிராமில் இருக்குது. நமக்கு என்ன கேட்குறாங்க? கிலோகிராமில் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க கிராம் வேல்யூவை 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? கிலோகிராம் கொடுத்துட்டு கிராம் கேட்டாங்கன்னா மல்டிபிள் பண்ணணும் 1000ஆல். கிராம் கொடுத்துட்டு கிலோகிராம் கேட்டாங்கன்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோகிராம் கொடுத்துட்டு கிராம் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்கன்னா மல்டிப்ளே மல்டிப்ளே 1000 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோகிராம் கொடுத்துட்டு டேஷ் கிராம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மல்டிப்ளே பை 1000. ஓகேவா? இதுவே கிராம் கொடுத்துட்டு டேஷ் கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டிவைட் பை 1000. ஓகேவா? இதுதான் நமக்கு ஃபார்முலா. புரிஞ்சிச்சா? கிலோகிராம் கொடுத்துட்டு கிராம் கேட்டாங்கன்னா 1000ஆல் மல்டிபிள் பண்ணணும். கிராம் கொடுத்துட்டு கிலோகிராம் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூவை 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இங்கே என்ன வேல்யூ கொடுத்தாங்க? 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 1000ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2. ஸோ 2 தான் ஆன்சர். புரியுதா? புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும்?
கிலோகிராம் கொடுத்துட்டு கிராம் கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பை 1000. இங்கே என்ன கிலோகிராம் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை 1000ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகே, கிராம் கொடுத்துட்டு கிலோகிராம் கேட்டாங்கன்னா இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை 1000ஆல் டிவைட் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் கிராமில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை 1000ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. கிலோகிராம் கொடுத்துட்டு கிராம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 1000ஆல் மல்டிபிள் பண்ணணும். கிராம் கொடுத்துட்டு கிலோகிராம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டு ஸ்டெப்பை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் உள்ள சம்ஸ் எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். புரிஞ்சிச்சா? கிலோகிராம் கொடுத்துட்டு கிராம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 1000. கிராம் கொடுத்துட்டு கிலோகிராம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? டிவைட் பை 1000. புரிஞ்சிச்சா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கிராம் கொடுத்துருக்காங்க. 4000 கிராம்னு கொடுத்துட்டாங்க. கிலோகிராம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கிராம் கொடுத்துட்டு கிலோகிராம் கேட்டால் என்ன பண்ணணும்? டிவைட் பை 1000. இப்போ டிவைட் பண்ணுங்க. 4000 by 1000. 10 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 4 by 1 வந்துடும். 4 by 1னா நமக்கு என்ன ஆன்சர்? 4. ஆன்சர் என்ன? 4. ஓகே, இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். கிலோகிராம் கொடுத்துட்டு கிராம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 1000ஆல் மல்டிபிள் பண்ணணும். கிராம் கொடுத்துட்டு கிலோகிராம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கொஷினை பாருங்கள். 7000 கிராம் கொடுத்துருக்காங்க, கிலோகிராம் கேட்குறாங்க. அப்போ இங்கே வந்து பாருங்கள் என்ன பண்ணணும்னு, கிராம் கொடுத்துருக்கு, கிலோகிராம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? டிவைட் பை 1000. இப்போ இங்கே 1000ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7000 by 1000 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 7 by 1 இருக்கும். 7ஐ 1ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? கோஷன்ட் 7 தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன? 7.